guys, welcome back to Dana's Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு full vlog. இன்னைக்கு நான் டேல என்னலாம் பண்ண போறோம், நாங்க என்னலாம் ஃபன் பண்ண போறோம் அதெல்லாம் தான் இந்த full vlogல நான் காட்ட போறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜூன் 1, நாளைக்கு ஜூன் 2. நாளைக்கு எங்க அக்காவோட என்கேஜ்மென்ட், அதனால அவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கு. முன்னாடி நாளே நாங்கள் கிளம்பி ஊருக்கு போயிடுவோம். ஏன்னா இப்போ நாங்கள் ஊருக்கு போயிட்டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் எங்கள் ஊரில் இருந்துட்டு அடுத்து ஒரு 3 o'clock or 2 o'clock போல் மண்டபம் கிளம்பி போயிட்டு அங்கே டெக்கரேஷன் ஒர்க்கு அதெல்லாம் அப்பா பார்த்துப்பாங்க. அப்புறம் இந்த மொய்ப்பை போடுவாங்களே, பிஸ்கெட்டு வெத்தலை பாக்கு அந்த வேலை. அப்புறம் நாங்கள் டான்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நாளைக்கு நாங்கள் டான்ஸ்லாம் ஆட போகிறோம், அதுவும் உங்களுக்குலாம் காட்டுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நாங்கள் வந்து இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டுருக்கோம். இப்போ எங்கள் அக்கா வந்துட்டு கிளம்பிட்டுருக்கா ஒருத்தவங்கள கூப்பிட்டு வர. ஃபஸ்ட்டு எனக்கே ஐடியா கிடையாது. அதுக்கப்புறம் அவளோட கோலத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நானும் கண்டுபிடிச்சிட்டேன், ஓ இதுதான் பண்ண போகிறேன்னா. அதனால எனக்கு தான் தெரியும், பட் யாருக்கெல்லாம் எனக்கு தெரியும்னு தெரில. யார்கிட்டலாம் சொல்லியிருக்கான்னு தெரில, என்கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கேன்னு சொன்னால் என்னன்னு தெரில. அவங்கள வெல்கம் பண்ண போயிருக்கா. நானும் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தேன். ஏன்னா அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டக்குன்னு வர போகிறாங்களா, அதனால ரொம்பவே ஜாலியாக இருக்குது. கன்ஃபார்ம் தெரில, அவள் ஒரு லூஸு கன்ஃபார்ம் பண்ணாமவே இன்றைக்கி தான் அந்த ஃப்ளைட் இருக்குது, அதனால் நான் இன்றைக்கி போய் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கிடச்சதெல்லாம் வச்சு போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. என்னன்னு தெரில, வாங்க அதுக்கு பொக்கே கூடலாம் வாங்கி வச்சுருக்கா, பார்க்கலாம். காலையில் 6 மணிக்கெலாம் எங்கள் அக்கா எந்திரிச்சு சாரீ போட்டுட்டு மேக்கப் போட்டுருந்தா. எனக்கு அப்போலாம் தெரியாது எங்கே போகிறான்ட்டு. அவள் வீடியோ எடுன்னு சொன்னான். அப்புறம் ஏதோ சர்ப்ரைஸ் போல் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் கோலம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் சபரி மாமா வர போகிறாங்கன்னு. அது வரைக்கும் அவள் சொல்லவே இல்லை. அப்போவும் என்னை செம்ம திட்டு, உன்னை யார் கோலத்தை போய் பார்க்க சொன்னால், இவ்வளோ நாள் லேட்டாக எழுந்திருப்பாள், இன்றைக்கி மட்டும் ஏன் சீக்கிரமாக எழுந்திரிச்சு. நான் அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக ரோஸ்லாம் வாங்கி வச்சுருந்தா. ஆக்சுவலாக அவங்க இவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சாங்க, ஆனால் இவள் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துறா. சில இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு இவள் போயிட்டு கரெக்டாக அந்த ஃப்ளைட்டுக்கிட்ட அவங்க ஃப்ளைட் இறங்குறப்போ அவள் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அதே வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆகிட்டு நான் இன்னும் டென்ஷன். காலையிலேயே ரொம்ப டென்ஷன். டெய்லி 10 மணி வரைக்கும் தூங்குவோம். நான் ஆஃபீஸ் கிளம்பி போகும்போது இரிட்டேட் ஆகும். டெய்லி தூக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எருமை மாடு 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருச்சு. நான் கோலத்தை பார்க்கவே இல்லை. அப்புறம் சாரீலாம் எடுத்து கட்டிட்டு நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு எங்கள் சபரி மாமாவை கூப்பிட்றதுக்கு போயிட்டா. அப்புறம் வந்து என் கோலத்தை கட்டிடுன்னு சொல்லிட்டு இருந்தா. அது பெரிய கோலம்லாம் இல்லை, அந்த ஹார்ட்டின் தான் அவங்க ஊரில் கோலம் போல் ஒரு 3 ஹார்ட் போட்டு வச்சுருந்தா. அடுத்து சபு வெல்கம்னு போட்டிருந்தா. அப்புறம் இந்த ரோஸில் எழுதி வைக்க சொல்லிட்டு போனாலா, நம்ம ஏதாச்சும் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் சபரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே போய் எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் சபரி மாமா வந்துட்டாங்க. வந்தோடனே எங்களுக்கு சர்ப்ரைஸ்ன்னு நினச்சிருப்பாங்க, ஆனால் எனக்கு இது முன்னாடியே தெரியும். அவங்களெல்லாம் வெல்கம் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த குட்டி பொக்கே கொடுத்துருந்தோம். அவள் பெருசு கொடுத்துருந்தா. அதெல்லாம் கொடுத்து எங்கள் மாமா வெல்கம் பண்ணியாச்சு. அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் கிளம்பி வந்துட்டாங்க. ஒரு 10 days லீவ் கேட்டு நாங்களும் வெல்கம் பண்ணிவிட்டு எங்களோட ஊருக்கு கிளம்பியாச்சு. ஊருக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காலையிலே ஊருக்கு கிளம்பியாச்சு. அங்கே போய்ட்டு சாப்பிட்டுட்டு தான் மண்டபத்துக்கு போனோம். அப்புறம் இங்கே பஸ் ஸ்டாண்ட் வரப்போது இதை பார்த்தா யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள். திருச்சியில் பஸ் ஸ்டாண்ட் வரப்போது அந்த நியூ செக் போஸ்ட் கிட்ட அதை தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஒர்க்ஸ்லாம் பாதி போயிட்டே இருந்தது. அப்புறம் நான் எங்களோட ஊருக்கு வந்துட்டேன். ஃபுல்லாக க்ரீனிஷாக இருந்தது. எனக்கு அன்றைக்கி மட்டும் தான் அப்படி தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் வந்திருக்கேன், ஆனால் அன்றைக்கி ரொம்பவே க்ரீனாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாத்துக்கும் ட்ரெஸ்லாம் கொடுத்துட்டு மண்டபத்துக்கு வந்தாச்சு. TAS ஜமால் மஹால் துவரங்குறிச்சியில் இருக்குல்ல, அந்த மஹால் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். செம்ம பெருசு. எங்கள் அக்கா நிச்சயமுக்கு கூட ரொம்ப குட்டி தான். அது வந்து ஹோட்டல் தமிழ்நாடு. இது வந்து செம்ம பெருசு, கொஞ்சம் கிராண்டாக பண்ணியிருந்தோம். அந்த ஹால்லாம் ரொம்பவே பெருசாக இருந்தது. டைனிங் ஹால்லாம் செம்ம பெருசாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மேலே ஏறி போய் பார்த்தா அங்கே கொஞ்சம் நிறையவே டஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது ஏசி மஹால் தான், பட் அவங்க ஏசியே போடல, ஃபுல்லாக ஃபேன் தான் போட்டிருந்தாங்க. அந்த ஒரே ஒரு ரூம்லையே அன்னைக்கு காலையில் தான் என்கேஜ்மெண்ட், காலையில் தான் ஏசி போட்டாங்க. இந்த ரூமில் எங்கள் அக்கா ரூமு நல்லாவே இருந்தது. செம்ம பெரிய மண்டபம். சுற்றி நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். அவ்வளோ பெருசாக இருந்தது மண்டபம். அந்த மண்டபம் பின்னாடியே ஒரு மலை இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஃபுல்லாக க்ரீன்ஸாக இருந்தது அந்த மண்டபம் சுற்றியே. இந்த மாதிரி இடத்துல நம்ம வீடு இருந்தால் ஜாலியாக இருக்கும்ல. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த மண்டபம். விட்டு வர மனசே கிடையாது. ஆனால் என்ன கால் தான் வலிச்சது, அத்தனை ஏறி. அப்புறம் எங்கள் அக்கா என்கேஜ்மெண்ட்டுக்கு டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு நாங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணுற வேலையில் இறங்கிட்டோம். சும்மா பெரிய பாட்டுக்கெலாம் ஆடலைங்க, ரொம்பவே ஒரு குட்டி பாட்டுக்கு சும்மா வெல்கம் பண்ணுற மாதிரி ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் ஆடி வச்சுருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா சும்மா ஈவினிங் போல் அந்த மண்டபம் சுற்றி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு கீழே வந்தாச்சு. செம்ம பெரிய மண்டபம், ஆனால் எனக்கு ரொம்ப கால் வலிக்கும். அவ்வளோ ஏற விட்டுட்டே இருந்தாங்க. என்ன ஈவினிங்கே டெக்கரேஷன் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சர்ப்ரைஸ் பிராங்க். பிராங்க்
இது என்ன சர்ப்ரைஸ்னால் எங்கள் மாமாவுக்கு கிளாஸ் எடுத்த மிஸ்ஸு தான் வந்திருந்தாங்க. இது அவங்களோட பையன். அவங்க வந்தோடனே ரொம்ப இமோஷ்னல் ஆகிட்டே இருந்தாங்க. அவங்களும் எங்கள் மாமாவுமே செம்ம ஷாக்கு. மிஸ் அப்படி சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டாங்க. அவங்கக்குள்ளே ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லை. அவங்க வந்து பேனர் பார்த்து வந்திருந்தாங்க, எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ பார்த்து. அப்புறம் எங்கள் மாமாலாம் ஜாலியாக இருந்தாங்க. ஈவினிங் டைமில் அந்த இடத்துல போய் நிற்கவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா காற்றும் அடிச்சிது. நல்லா மைல்டான கிளைமேட்டாகவே இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. பின்னாடி மலை, முன்னாடி மலை, எல்லா இடமும் சுற்றி ஃபுல்லாக நிறைய மலை இருந்தது அந்த இடம். யாரெல்லாம் இந்த மஹால் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சைட்லேருந்து பார்க்கவே செம்ம பெருசாக பிரம்மாண்டமாக இருந்தது. முன்னாடியும் போய்ட்டு நாங்கள் சும்மா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம், நானும் என் கசினும் வீடியோ எடுத்துகிட்டு. லைட்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஒரு நடு காட்டுக்குள்ளே இந்த மண்டபம் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் மெயின் ரோட் கிட்டே தான் இருக்குது. அப்புறம் பேனர்லாம் அடிச்சிருந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு நைட்டு சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் எங்கள் அக்காவுக்கு டெக்கரேஷன் பண்ணோம். சூப்பராக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்து மண்டபத்தை சுற்றி பார்க்கலாம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நிறைய பேனர் வச்சுருந்தாங்க சுற்றி. அப்புறம் அந்த வாழை மரம்லாம் சைடில் கட்டுவாங்களா, அதெல்லாம் கட்டி, அப்புறம் இதெல்லாம் வந்து நாங்கள் அடித்த பேனர் அதெல்லாம் போட்டு உள்ளே போய் பார்த்திங்கன்னா ஒரு வேலை நடக்குது. என்ன வேலைன்னா, இந்த மொய்ப்பை போடுவாங்களா அந்த வேலை. அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த பிஸ்கெட் கவர்லாம் வச்சு ஜாலியாக எல்லோரும் விளாண்டுட்டு இருந்தோம். இந்த கசின் ஃபன்ஸ் அந்த மாதிரி செம்ம ஜாலியாக இருந்தது. அன்றைக்கி தான் எல்லோரும் எங்கள் பெரியம்மா, அம்மா எல்லாத்துக்குள்ளே செம்ம ஜாலியாக இருந்தது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னாவே ஜாலியாக இருக்குல்ல. இதுவரை எங்கள் அக்காவோட என்கேஜ்மெண்ட் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தேன். நைட்டில் எனக்கு தூக்கமே வரல. நைட்டு ரொம்ப நேரம் ஆடிட்டு, அப்புறம் இந்த வேலைலாம் பார்த்துட்டு பேப்பரை வச்சுட்டு தூக்கி போட்டுட்டு நானும் விடுவேனா எல்லாரும் மூஞ்சில் பேப்பர் எடுத்து அடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குடும்பத்தோடு வாங்க கும்மி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் குடும்பத்தோடு கும்மி அடிச்சிட்டு இருந்தோம். சும்மா டான்ஸ் தான் ஆடிட்டு இருந்தோம். இதை நாங்கள் ஆடலாம்னு நினச்சோம். ஆனால் திடீர்னு நிறைய பேத்துக்கு வேலை வந்துடுச்சு. என்கேஜ்மெண்ட் அன்றைக்கி ஆடலை. நாங்கள் மட்டும் தான் ஆடினோம், இந்த கேர்ள்ஸ் மாதிரி. அதெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு வரைக்கும் ரொம்ப நேரம் தூங்கவே இல்லை. எல்லாருமே முழிச்சிட்டு அவ்வளோ ஜாலியாக இருந்தது. நைட்டு 1 மணி இருக்கும், 12:30 இருக்கும். மண்டபத்துக்கு முன்னாடி போயிட்டு நின்றுட்டோம். திடீர்னு கரண்ட்லாம் ஆஃப் ஆகி இருட்டாகி எல்லாத்தையும் பயமுறுத்துட்டு எல்லாத்தையும் மாற்றி அடிச்சுட்டு ஜாலியாக இருந்தது. இப்படி தான் எங்கள் அக்காவோட என்கேஜ்மெண்ட் முன்னாடி நாள் எனக்கு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.